சாகடிக்கும் சர்ப்பம் பாகம் 2. நான் பார்த்த ஒரு அடுத்த மாசத்துல வந்துடலான்னு பார்த்தா பயங்கர கேப்பா போச்சுது. ஸோ நான் ரீகேப் ஆக போறது இல்லை, சும்மா டைட்டில் மட்டும் நான் சொல்லிட்டு நான் போகலான்னு பார்க்குறேன். ரீகேப் சொல்ல வெளிக்கிட்ட பிறகு திரும்ப எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ யூடியூப்ல இருக்குது, நீங்கள் பார்ட் 1 பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதால தான் ஒரு ஆண்டவர் பிந்த வச்சாரோ தெரியாது, என்ன நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் அப்படியே கேரி ஆன் பண்ணுறதுக்கு. ரைட், இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி சர்ப்பம் சாகடிக்க போகுது. அந்த சாகடிப்புக்கு ரீசன் என்ன? வஞ்சிப்பு. ஸோ ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? வஞ்சிப்புல இருந்து தப்பிச்சு கொள்ளுங்க, ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஏரியாவுக்குள்ள சர்ப்பம் வந்துட்டுது. ஓகே, ஸோ இப்படியே பார்த்தோம், கிரியேஷன் ஸ்டோரி பார்த்தோம், நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம அதிசயமா அற்புதமா உண்டாக்கப்பட்டோம் அப்படின்னு பார்த்தோம். ஆணும் பெண்ணுமாக எப்படி உண்டாக்கப்பட்டோம் என்றதை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி நம்மட திருமண பந்தம் என்கின்ற உறவுக்குள்ள வச்சார்ன்றதை பார்த்தோம். அதுக்கு பிறகு திருமணம், பாலுறவு, நம்முடைய சந்ததிகளை பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு மனுஷனை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சு என்னென்னலாம் செய்தார் என்று பார்த்தோம். அதுக்கு பிறகு சாத்தான் சர்ப்பத்தை எப்படி சந்தித்து மேனிப்புலேட் பண்ணி பொசஸ் பண்ணிச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு பிறகு சர்ப்பம் தோட்டத்துக்குள்ள, ரைட், இதில் தான் நான் லேர்ன் பண்ணினேன் கடைசியா. ஸோ அதுல இருந்தே நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சர்ப்பம் தோட்டத்துக்குள் நுழைந்தது. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் 1வது பகுதி சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது, அது ஸ்திரியை நோக்கி. இதோட முடிக்குது. இப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது சர்ப்பம் எங்க இருக்குது? தோட்டத்துக்குள்ள இருக்குது. இது ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஓகே, அப்ப எப்படி இந்த சர்ப்பம் அந்த தோட்டத்துக்குள் நுழைந்தது? ஆதாமை தேவன் உண்டு பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்கும் போது ஆதாமுக்கு 2 விஷயத்தை ஆண்டவர் வலியுறுத்தி சொன்னார். God has emphasized 2 things. ஒன்று keep, இன்னொன்று cultivate. பண்படுத்தவும் காக்கவும். இது எப்படின்னு சொன்னா, நீ இவ்வளவு தூரம் பண்படுத்தலாம், இவ்வளவு தூரம் காக்கலாம் அப்படின்னு இல்லை. ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க சங்கீதம் 144ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்குது. எங்கள் எருதுகள் கொளுத்ததாயிருக்கும், அங்கே சத்துருவின் உட்புகுதலும் கொடியோடி போதலும் இராது. இட்ஸ் a mutual way. எந்த ஏரியாவுக்குள்ள சத்துரு உட்புகுந்தாலும் எனக்கு லாஸ்ட், என்னுடைய குடி என்னை விட்டு ஓடி போனாலும் லாஸ்ட். அப்ப இது 2 நடக்காம இருக்கணும்னு சொன்னா, இந்த பண்படுத்தலும் காத்தலும் என்கின்ற 2 விஷயம் நடக்கணும். நான் பண்படுத்தல அப்படின்னு சொன்னா என் குடி என்கிட்ட இருக்காது. நான் காக்கல அப்படின்னு சொன்னா சத்துரு உள்ளுக்கு போயிடும். இப்ப இந்த இடத்துல நான் யோசிக்கிறேன், ஆதாம் வந்து தோட்டம் செய்யறதுல சரியான கவனம் இருந்திருப்பார், காக்குறதுல கொஞ்சம் லத்தாச்சிக்கா இருந்திருப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பிராக்டிக்கலா கதைப்போமே, நம்ம சர்ச்சுக்குள்ள வாழற விதமும் எல்லாரும் சேர்த்து கதைக்கிறோம். ஓகே, வெளியில வாழ்ற விதமும் சைமல்டேனியஸா இருக்காது எப்பவுமே, போமா இல்லையா? ஆனா ஆண்டவர் கிறிஸ்தவனாக வாழத்தான் அழைச்சார். நம்ம அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, சபைக்கு ஒரு வாழ்க்கை. மகா பெரிய நடிகர்கள் நம்மளாம். அப்ப பண்படுத்தவும் காக்கவும் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையே கிறிஸ்துவாக மாறுவது. பி லைக் கிரைஸ்ட். அப்ப நான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கிறேன் சொன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் பண்படுத்தவும் இல்லை, காக்கவும் இல்லை. ஏன்னு சொன்னா, சத்துரு உட்புகுந்தால் என்னுடைய சுபாவ மாற்றங்கள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என் ஏரியா போற, உதாரணத்துக்கு என் லைஃபை வச்சுக்கொள்வோம், என் குடும்பத்தை வச்சுக்கொள்வோம், என் சுற்றுச்சூழலை வச்சுக்கொள்வோம், இதை நான் பண்படுத்தலைன்னு சொன்னா நான் கனியும் பார்க்கறது இல்லை. ஸோ நார்மலா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேருக்கு வர பிரச்சனை, அவங்களோட வாழ்க்கையில ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்திருக்குது, ஒரு பீஸ் இல்லாம இருந்திருக்குது. அப்ப எங்க பிரச்சனைன்னு பார்த்தா, நானோ நீங்களோ எங்கேயோ ஒரு இடத்துல காக்க தவறி இருப்போம். காக்க வேண்டியது நம்மளோட கடமை, ஆனா நம்ம காக்கல, விட்டுட்டோம். அப்ப என்ன நடந்துட்டு? சத்துரு உட்புகுந்து விட்டது.
சில நேரம் நம்ம எவ்வளவுதான் உழைச்சிருப்போம், கஷ்டப்படுவோம், வேலைப்படும், ஆனா பலனே நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம பண்படுத்துதல் என்ற ப்ராசஸுக்குள்ளே இல்லை. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம இருக்கிறபடியால நம்முடைய வாழ்க்கை வஞ்சிப்புக்குள்ள போகுது. இதுதான் அல்டிமேட் பாயிண்ட். அதுல நம்ம வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், அது நமக்கு தெரியல. அதனால தான் நம்மளால ப்ராஸ்பர் ஆக எழுதில்ல, நமக்கு பீஸ் இல்லாம போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ நடக்குது. நல்லா ஒரு ஜெபிக்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைய பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான கண்ட்ராடிக்டா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, இவர் நல்லா தானே ஜெபிக்கிறார், அப்ப பண்படுத்துதல் சரியா இருக்கு, ஆனா காத்தல் எங்கேயோ இடத்துல மிஸ் பண்ணிருக்கு. அப்ப பண்படுத்துதலும் காத்தலும் எனக்கு சரியா இல்லை என்று சொன்னால் என் தோட்டத்துக்குள் சத்துரு புகுந்திருப்பதை நான் அறிய மாட்டேன். தோட்டத்துக்குள்ள வந்ததுன்னு சொன்னா எனக்கு லாஸ் தான், வேற கதையே இல்லை. ரைட்? இப்ப அடுத்த உபதலைப்பு நான் இதுல முடிச்சபடியெல்லாம் அதுல கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணினேன். ஓகே, அடுத்த உபதலைப்பு உரையாடலும் வஞ்சிக்க வைத்தலும், கன்வர்சேஷன் அண்ட் பெர்சுவேஷன். இந்த சர்ப்பம் என்ன செய்யுது? உரையாடி கதைச்சி ஏவாளை இணங்க வைக்குது. ரைட்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோன்றது. இப்ப இந்த இடத்துல முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது, ஆதாமும் ஏவாளும் ஒன்றா இருக்கிறாங்களா? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இல்ல, ஏவாள் மட்டும் தனியா இருக்கிறார். ஓகே, ஆதியாகமம் 2:18 என்ன சொல்லுது? மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, இதற்காகத்தான் பெண்ணை ஆண்டவர் படைத்தார். ஓகே, இப்ப படைக்கப்பட்ட பெண் உதவியா இல்லாம உபத்திரவமா எங்கேயோ போய் நிற்கிறார். அப்ப மனுஷன் என்று சொல்லும் பொழுது ஆதாம் தனிமையாயிருப்பதும் டேஞ்சர், ஏவாள் தனிமையாயிருப்பதும் டேஞ்சர். மனுஷன் தனிமையாயிருப்பது அல்லது அல்ல, அதாவது ஆண் தனிமையாயிருப்பது அல்ல, ஏன்னா அவருக்கு ஒரு உதவி தேவை. இப்ப பெண் தனியா இருந்தா ஆண் உதவி இல்லாதவர், உதவியற்றவர், அதான மீனிங். என்ன, பெண் தனியா இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஆதாமுக்கு உதவி இருந்துச்சுதா? இல்ல, பெண் தள்ளி இருக்கிறார். இப்ப பெண் யாரு? உதவி செய்கிறவர். இப்ப அவர் தள்ளி இருந்தா அவர் யாருக்கு உதவி செய்ய போறார்? ஒருவருக்குமே இல்லை. அப்ப அவர் யாரு? பிரயோஜனமற்றவர். அப்ப தேவனுடைய திட்டத்தின்படி தனித்திருத்தல் என்பது ஆணாய் இருந்தால் உதவியற்றவர்களாகவும் பெண்ணாய் இருந்தால் பிரயோஜனமற்றவர்களாகவும் நாம் செயல்படுகின்றோம். நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல எந்தெந்த இடத்துலெல்லாம் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு இன்றைக்கு அல்லது நாளைக்கு 2 நாளைக்கு நான் கதைக்கிறலன்னு முடிவெடுத்து நீங்க தனிச்சு நானோ தனிச்சு முடிவெடுத்து நின்றோம்னு சொன்னா அந்த இடத்துல ஆணாயிருந்தால் நாம் உதவியற்றவர்கள், பெண்களாயிருக்கிற நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள். அப்ப அங்க ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்குமா? இருக்காதா? இருக்காது. சிம்பிள். இப்ப இந்த இடத்துல தான் இந்த சந்தர்ப்பத்தை சத்துரு பயன்படுத்திக் கொள்கிறார். If you are completely alone, you cannot function well, even in the God chosen place. உதாரணத்துக்கு ஒரு சொல்றேனே, பிரம்யாம் இருக்கிறபடியே நான் எங்களையே உதாரணத்துக்கு, நாங்க உண்மையிலேயே அப்படி நடக்கல, பட் நான் சொல்றேன், நம்ம வேற யாரையும் எடுக்காம. இப்ப நாங்க 2 பேரும் வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இங்க இருந்துட்டு ஆமே நல்லலையான்னு சொன்னா நீங்க எல்லாம் பாக்குறாக்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்பா பரிசுத்த ஜோடின்னு சொல்லுவீங்களா இல்லையா? வீட்டுல சண்டை நடந்தது யாருக்கு தெரியும்? எனக்கு அவருக்கு தான் தெரியும். வீட்டை போனதுக்கு அது கண்டினியூ ஆகும். அப்ப இந்த சபைக்குள்ள வந்து இப்ப நாங்க 2 பேரும் செய்த வேலை என்ன தெரியுமா? நான் ஹெல்ப்லெஸ், பிரம்யா யூஸ்லெஸ். இது சபையை பாதிக்கும். ஏதானே இயேசு சொல்றார், உன் சகோதரனோட உனக்கு ஏதும் பிணக்கு இருந்தா இந்த ஆஃபரிங்க போறதுக்கு முதல் ஒப்புரவாகி விட்டு வா. சபைக்கு நான் சொல்லுகின்ற தாழ்மையான வேண்டுகோள், இன்க்ளூடிங் மை செல்ஃப், சண்டை பிடிச்சிட்டோ கருத்து வேறுபடையோ சபைக்குள்ள பாரதா இருந்தா முடிச்சிட்டு ஒப்புரவாகிட்டு வாங்க. இல்லை என்று சொன்னால் அது சபை கூடுதலை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னு நான் சொல்றேன். இப்ப தனிமையில இருக்கும்போது ஏவாளை இந்த சர்ப்பம் சந்திக்கிறது. தனிமைன்றது பொல்லாத விஷயம். நம்ம நிறைய பேர், நானும் அடிக்கடி யோசிக்கிறது, கொஞ்சம் இந்த சத்தம் எல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா தனியா கொஞ்சம் இருக்க மாட்டோமா, அப்படி கொஞ்சம் டைம் கிடைக்காதான்னு ஏங்கின அனுபவங்கள் இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சில டைம்
எந்த டிஸ்டர்ப் இல்லாம கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்கும். இந்த தனிமை சரியான கவனமா இருக்கணும். தெரியுமா? Be watchful when you're away and alone. Influence often arrives quietly and quickly. நம்ம தனியா இருக்கும்போது நம்முடைய எதிராளியான சத்துரு மெதுவாகவும் குயிக்காகவும் வந்துடுவார். ஒரு நல்ல வேதத்தின் உதாரணம் யோனா. நமக்கு எல்லாருக்கும் யோனாவுக்கு தெரியும் தானே? யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்ன சொல்றார்? நினிவேக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. இவர் என்ன செய்யறார்? நினிவேயை விட்டு தூரமா போனாரா? அவர் உண்மையிலே போனது பிரசன்னத்தை விட்டு, நினிவேயை விட்டு. அதுல வெளியா போட்டிருக்குது, அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் போனான். தூரமா போனவருக்கு ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் ரெடியா வெயிட் பண்ணி இருக்குது. இப்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில தனிய ஒதுங்கி, ஐயோ எனக்கு இது வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம், ஏதோ மாதிரி இருக்குது, நான் தனிய ஒதுங்க போறேன் ஒதுங்கி ரேடியோ டாக்ஸிக்கு காத்திருந்தீங்கன்னு சொன்னா ஐம் பிரிட்டி ஷூர் உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வரும் உங்களை பிக் பண்றதுக்கு. நம்மளுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி டாக்ஸிக்காக காத்திருந்தேன், ரோல்ஸ் ராய்ஸ் ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா போட்டு போவோம். தனிமையில் நம்ம டீல் பண்ற விதங்கள் சரியான கவனமா இருக்கணும். தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய கட்டமைப்பையும் உணர்ந்து தெளிந்த ஜனமா இருந்தோம் என்று சொன்னால் சாத்தான் நம்மை எப்படி அட்டாக் பண்ணும் என்ற சிஸ்டமேட்டிக்கல் நமக்கு தெரியும். ஓகே, தேவன் உண்டு பண்ணின சிஸ்டம் தான் இந்த தலையும் சரீரம் என்கின்ற சிஸ்டம். தேவன் தலையா இருந்தார், ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அப்படியே உண்டாக்கி தன்னுடைய பிள்ளை. அப்ப தேவன் தலை, அவர்கள் சரீரம். இதே சேம் சிஸ்டமேட்டிக் தான் குடும்பத்திலையும் வருகிறது. யார் தலை? கணவன் தலை. யார் சரீரம்? மனைவி. அப்ப அந்த பரலோக திட்டத்தை பூலோகத்துல பிராக்டிஸ் பண்ணும்படிக்கு நமக்கு தந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளே கிரவுண்ட் தான் குடும்பம். ஆனா நம்ம அந்த பிளே கிரவுண்ட்ல வேற விளையாட்டுலாம் விளையாடுறோம். ரைட்? இப்ப சத்துருவின் திட்டம் என்னன்னு சொன்னா இந்த தலையையும் சரீரத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னு சொன்னா தலையில பெருசா மூவ்மெண்ட் இல்லை, ஆனா எல்லா டேட்டாவும் இங்க இருந்து தான் போகும். கோமாவில் இருக்கிறாங்கள பார்த்துருக்கிறீங்களா? ஐசியூல எல்லாம் எந்த மூமெண்ட்ஸுமே இருக்காது, ஆனா உயிர் இருக்கு, சிக்னல் பாஸ் ஆகாது. இப்ப சத்துருட திட்டம் இங்க ஒரு கட்டு போடுறது, இங்க வெட்டிட்டா பாடி ஃபங்க்ஷன் ஆகாது. பாடி என்ன? சபை ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது, மனைவி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. அப்ப என்ன நடக்கும்? கணவன் உதவியற்றவர், மனைவி பிரயோஜனமற்றவள். சேம் சிஸ்டம் எப்படி போகுது? சத்துரு எப்படி யோசிக்கிறான்? ஓகே, சபையிலிருந்து நான் ஆக்களை தெளில் எடுத்துட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உதவியற்றவர் மாதிரியும் சபை பிரயோஜனமற்றவர் மாதிரியும் ஒரு போர்ட்ரைங் ஒரு அமைப்பு வந்துரு தெரியுமா? அநேக சபை இப்படித்தான் இருக்குது. அநேக சபையால பிரயோஜனமே இல்லை. தேவராஜ்யம் எதற்காக கட்டப்பட்டதோ, சுவிசேஷம் எதற்காக அறிவிக்கப்பட்டதோ, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியர்களும் சபைகளும் விசுவாசிகளும் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் யூஸ்லெஸ். ஐம் சாரி டு சே திஸ். ஏன் தெரியுமா? அவங்களுக்கும் தலைக்குமான கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டது. அப்ப இதுல நாம கவனமா இருக்காத பட்சத்தில் நாமளும் யூஸ்லெஸ் என்ற ஸ்டேட்டஸுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த தலை என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தேவன் புருஷன், பொடி என்று சொல்லும்போது சபை மனைவி. இது ரெண்டையுமே இந்த நுகத்தை உடைக்கிற இந்த ஒரு கூடாத வில்லன் தான் இந்த சாத்தான் அண்ட் கோ. அப்படி வச்சுக்கொள்ளுமா? அவருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு தானே. சோ இவங்கள்ட்ட இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். ஓகே, சத்துரு என் வாழ்வில் எப்படி இந்த உரையாடலை ஆரம்பிக்கும் என்றதுக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு க்ளூ. ஏவாளோட சத்துரு எப்படி கதைச்சதுன்றது எனக்கு தெளிவா தெரியுமா இருந்தா என்னோட சத்துரு எப்படி கதைக்கும் என்றது எனக்கு தெளிவா தெரியும். அதெல்லாம் இதுல நான் எழுதி வச்சிருக்கேன். நமக்கு மகனே மகளே, இது ஏவாளுக்கு நடந்துச்சு, இதை நான் உனக்கு சொல்றேன், நீங்க கவனமா இருந்து கொள்ளுங்க. ஓகே, இப்ப தேவன் சொன்னது உண்டோ? ஒரு கேள்விக்குறி. எப்பப்பெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம நடக்கும்போது ஒரு சந்தேகத்துக்கிடமான கேள்விக்குறி வந்தா டோன்ட் மூவ்.
சிட் ஆன் பிரேயர். நம்ம பதிலே கொடுக்க கூடாது. எந்தெந்த இடத்தெல்லாம் கேள்விக்குறி வருதோ, உங்களுடைய அழைப்பா இருக்கலாம், உங்களுடைய ஊழியமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆள் உங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறதா இருக்கலாம், உங்களோட குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன் சொல்ற வேலைகளா இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் கேள்விக்குறி வருதோ அங்கெல்லாம் போஸ்ட் பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த கட்டம் நம்ம சீக் பண்றது தேவனுடைய பிரசன்னமா தான் இருக்கணும். இந்த இடத்துல ஏவாளுக்கு அதான் நடக்குது. தேவன் சொன்னது உண்டோ? இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன தேவனை கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு கேள்விய சத்துரு இந்த இடத்துல கேள்வி எழுப்புது. ஒரு உண்மையா நடந்த கதை சொல்றேன். இது அமெரிக்காவான்னு எனக்கு தெரியாது, அமெரிக்கான்னு நினைக்கிறேன். இங்கேதான் அந்த பாம்பெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையாக்கள், பெட் அனிமல் சொல்லி பாம்பெல்லாம் வளர்ப்பாங்க. ஒரு லேடி ஓனர் வந்து பாம்பு வளர்த்தாங்களாம், நல்ல பெரிய பாம்பா, நல்ல பெட், அவட செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. சடனா ஒரு நாள் வெளியே பார்க்குறான், அவ சுத்தி இப்படியே இருக்குதான். அப்ப ஐயோ தங்கமே செல்லமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டான், பெட்டிக்குள்ள போட்டு. 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் இப்படியே நடக்குது. அப்ப 5வது நாள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போனாவான். ரெண்டு பிள்ளை, இந்த பெட் பிள்ளை இப்படி இருக்கிறதே இல்லை. ஆனா ஒரு 2-3 நாளா பிள்ளைக்கு காய்ச்சலோ வருத்தமோ என்னோ தெரியல, 2 அரவணைப்பை தேடி தேடி ஒரே எனக்கு பக்கத்துல வந்தேன் நித்திர கொள்ளுதுன்னு சொல்லிச்சான். வெட்டினரி டாக்டர் சொன்னாராம், இன்றைக்கு இப்ப இந்த பாம்பை சாக வைக்கணும். அவக்கு ஷொக்கா போச்சுதான், என்னால எப்படி அவர் சொன்னாராம், அதுக்கு வருத்தமும் இல்லை, அதுக்கு பசியுமே இல்லை, என்ன சாப்பிடல, அது பட்டினியா இருந்து உங்களை அளவு பார்க்குது, எல்லா ஆங்கிள்லையும் டைம் கிடைக்கிற டைம் உங்களை விழுங்கிடும். ஸோ இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், இப்பவே இந்த பாம்பை சாகடிக்க வேண்டும். இது மாதிரி தான் நமக்கு நம்முடைய லைஃப்ல நடக்கிற சில சம்பவங்கள் நம்ம செல்லமே தங்கமேன்னு கொஞ்சம் மாதிரியே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சத்துரு டாப் டு போட்ட நம்மளை அளவே எடுத்துக்கொண்டிருக்கான். எப்ப தின்ன எப்ப காலியாகும் அண்ணனை பொருளுக்கு வருவார், அப்படியா ஏதோ ஒரு வசனம் வரும் இல்லையா, அது மாதிரி எப்ப இந்த கிறிஸ்தவன் அசருவான், எப்ப நான் அடிக்கலாம் என்று நம்மளை சுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் ஏவாளுக்கு நடந்தது. ஆதாமும் ஏவாளும் ஒன்றாயிருக்கும் வரைக்கும் எங்கேயாச்சும் சர்ப்பம் ஆதாமையும் ஏவாளையும் சந்திச்சுதா? சந்திக்கல. எப்ப அக்கா வெளியில லைட்டா காத்து வாங்கணும்னு போனாவோ, காத்தோட சேர்ந்து எல்லா கருமத்தையும் வாங்கிட்டா. சோ தனிமை கொடியது. நீங்க தனிமையில் இருக்கும்போது உங்களுக்குள்ளாக எழுகின்ற கேள்விகள் தேவனிடத்திலிருந்து அல்ல. தேவன் பேசினா சமாதானமா இருக்கு. தேவன் சந்தேகத்துக்குரியதை பேச மாட்டார். தேவன் பேசினா ஸ்ட்ரைட்டாவே நமக்கு தெரியும், ரைட், அதுல அந்த இந்த தடையுமே இருக்காது. ஆனா அந்த நிறைய கொஸ்டின், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, போதாக்குறைக்கு 4 சிஸ்டர் 4 பிரதர் வந்து என்ன சொல்றது சப்போர்ட்டிவ் வேர்ஸ் வர கொடுத்துட்டு போவாங்க, அரவணைப்பு. I'm telling, நான் உங்களுக்கு சத்துருவா இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க எனக்கு சத்துருவா இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னையோ யாரையோ சம்டைம்ஸ் ஊழியக்காரரை கூட நம்ப வேண்டாம். சொன்னா கூட அவங்களுக்குரிய கணத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல போயிருங்க. ஏன்னு சொன்னா வசனம் தெளிவா சொல்லுது, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையை சிதறடிக்கும். உங்களை சிதறடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசஸ் பண்ணா காணும், நீங்க வேற நம்பிட்டு போயிருவீங்க செக் கூட பண்ணாம. ஐயோ நம்மட ஹரிதானே பிள்ளையா சொல்லியிருக்காதுன்னு சொல்லி. நோ, மனுஷன் தவறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ தனிமையில கவனமா இருக்கணும். அப்ப சாத்தான் சொல்லுது தேவன் சொன்னது உண்டோ, இது ஏவாளுக்கு மட்டுமா சொல்லிச்சேன்னு கேட்டா இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொல்லிச்சது. சேம் கேம் பிளே பண்ணிச்சது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இப்ப இயேசுக்கே பக்கத்துல வந்து சத்துரு இந்த வசனத்தை பேசுமா இருந்தால், நான் எம்மாத்திரம் நீங்கள் எம்மாத்திரம், நீங்கள் கிறிஸ்தவரே ஆனால், வேற இடத்துல கேள்வி வருதா? நீங்க கிறிஸ்டியன் என்று சொன்னா நீங்க எப்படி செய்யணுமே, நீங்க கிறிஸ்டியன் என்று சொன்னா அப்படி செய்யணுமே. இப்ப இந்த வசனங்களை கேட்டு நம்மளும் கிறிஸ்தவர்களாக நடிக்க பார்க்கின்றோம், நாமும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக நடிக்க பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதற்கு அழைக்கவில்லை. நம்முடைய கிறிஸ்டியானிட்டிய மற்றவனுக்கு ப்ரூவ் பண்ணணும் என்று எந்த அவசியமும் இல்லை. நம்ம ப்ரூவ் பண்ற டைம் எல்லாம் we are failure. நம்ம காட்டுறது எல்லாமே ஒரு கிறிஸ்துவை கேவலமாக காட்டுகிற ஒரு நடிகர்களாக இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என்ன மாதிரி வாழு, அதை பார்க்கும் பொழுது அது சாட்சி. ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நடிப்பா இருக்குது. We need to live a testimonial life. It is not a drama. ஆனா நம்முடைய அநேக வாழ்க்கையில கிறிஸ்தவ மாதிரி நடிச்சு காட்டுறோம்.
நானே என்ன சொல்றேனே, எனக்குமே நடந்திருக்குது. நம்ம 4 பேர் கொலீக்ஸோட கதைக்கும் போது ஈகோ கிளாஷ். நான் கிறிஸ்டியன்றதை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் சொல்றேன் யா ஜெபம் பண்றது எல்லாமே உண்மை. ஆனா போயிட்டு என்ன சொல்றது, நான் ஜெபம் பண்றேன் பைபிள் நான் சொல்லணும் அவசியமே இல்ல. ஆனா ஒரு டைம் வரும்போது அவனோடு கூட இருந்து அவனுக்காக பண்ணுகிற ஜெபம் அவனை கிறிஸ்துவை போல மாற்றும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். அப்ப என்ன நடக்குது, எல்லாமே வஞ்சிப்பு என்கின்ற புள்ளியில இருந்து தொடங்குற ஒன்றா இருக்கிறது. அப்ப அந்த வஞ்சிப்புக்கு நாம் மிக மிக கவனமா இருக்க வேண்டும். ஓகே, இப்ப இந்த ஒரு கேள்வி எத்தனை விஷயத்தை ஏவாள்ற வாயிலிருந்து எடுக்கு தெரியுமா? 3ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நான் வாசி காட்டணும். ஓகே, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். அக்கா ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்குறா. தேவன் சொன்னது உண்டோ இல்லையோ? பதில் என்ன வந்திருக்கணும்? ஆம், இல்லை. இவ்வளவுதானே பதில். இந்த பாடி சரீரமாயிருக்கிற சபையே, சபீரமாயிருக்கிற பெண்களே, வெரி வெரி கேர்ஃபுல். நீங்க பதில் கொடுக்கும் போது டோன்ட் கிவ் அன்வான்டட், என்ன சொல்றது, தேவையில்லாத பதில்கள் கொடுக்க பழகாதீங்க. சபைக்கும் சொல்றேன். என்ன சொன்னா நம்ம ஆம்பளை என்ன செய்ய தெரியுமா, ஆகா சரீரம் வேண்டாம் மனைவி தானே. இல்ல இல்ல, சபையும் சரீரம் தான். ஸோ நானும் சபை. அப்போ ஒரு இடத்துல பதில் கொடுக்கும் போது நான் சரியா பதில் கொடுக்க வேணும். அடுத்த கொடுக்குற, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சர்ப்பம் கேட்டுச்சா இல்லையா? கேட்கவே இல்லை. இதை சாப்பிடக்கூடாதாம், அடிஷனலா ஒரு பிட் ஒன்று போடுறா, இதை தொடக்கூடாதாம். தொடக்கூடாது ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா? சொல்லல. சாப்பிடணுமா இருந்தால் தொட்டு தான் சாப்பிடணும் அப்படி பார்த்தாலும், இல்லைன்னா தொங்குற காய ஆவண்டு கடிக்கணும். எக்ஸ்ட்ரா பிட் என்ன செய்யறா, இந்த உரையாடலை அவ என்டர்டெயின் பண்றா. ஓகே, சாதாரணமா ஒரு சின்ன ஆன்சர்ல முடிக்க வேண்டிய ஒரு பதிலை ஒன்று, ஓகே, இவ எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொடுத்து 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 உரையாடல்களை என்டர்டெயின் பண்றா. ஓகே, நம்மளோட லைஃப்ல போன் அடிச்சு என்ன விஷயம்னு கேட்டா சும்மா கதைக்கு தான் அடிச்சேன்னு சொல்லியிருக்கிறோமா இல்லையா? நிறைய பேர் டாபிக்கே இல்லை, ஆனா அந்த போன் கால்ல தான் இல்ல அந்த சும்மா அந்த கன்வர்சேஷன்ல அந்த டாபிக்கே தொடங்கும். இட்ஸ் a vain topic, it's a vain words. என்னத்தை கால் அடிச்சேன்? சும்மா அடிச்சேன். vain talk. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? தேவையில்லாத ஒரு கதையை என்டர்டெயின் பண்றோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுத்திருந்தார்? சகல மிருகங்களையும் ஆளுகை செய்யறதுக்கு. இப்ப இந்த இடத்துல நினைச்சிருந்தா ஏவாள் அந்த சர்ப்பத்தை ரூல் பண்ணிருக்க இயலுமா இல்லாதா? Come on, she has a power. ஆனா இப்ப இவ என்ன செய்யறா? சர்ப்பம் தன்னை ஆளுகை செய்யும்படிக்கு விட்டு கொடுத்துட்டான். எல்லாம் அந்த வாயால வந்த வினை. கதைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆதாம் கதைக்காம இருந்தாரோ அதெல்லாம் பிரிஞ்சு வந்தா எனக்கு தெரியாது. நான் மோசையை பார்க்கல. இந்த இடத்துல சத்துருவின் அந்த கன்வர்சேஷனை என்டர்டெயின் பண்ணபடியால சத்துருவுக்கு கவுண்டர்ஃபீட் கொடுக்குற மாதிரி she giving details. இதை சத்துரு பிடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் வஞ்சிப்பு தொடங்குறது. So remind one thing, choose your conversation wisely. நீங்க யாரோட எதற்கு எப்ப என்ன கதைக்க போறீங்கன்றதுல ஞானம் உள்ளவர்களா இருங்க, அறிவுள்ளவர்களா இருக்காதீங்க. அறிவு இருந்தா எல்லாத்தையும் கொட்டும். இவ அறிஞ்சு எல்லாத்தையுமே கொட்டிட்டா. பழத்தை குறித்த சகல அறிவும் கொட்டிட்டா. சோ எனது உரையாடலுக்கு அறிவு தேவையில்லை. அறிவு இருந்தா நான் படிச்ச முழுவதையும் ஒப்பிச்சிருவேன். அப்ப எனது உரையாடலுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. இன்னும் ஒரு அழகான விஷயம், not every conversation deserve your participation. சில பேரை பார்த்திருக்கிறோமா, எல்லாத்துலயும் அவங்களோட பங்களிப்பு தேவை. இங்க திரும்ப அங்க நிப்பாங்க, அங்க திரும்ப அங்க நிப்பாங்க. என்னன்னு கேட்டா நான் எல்லா இடத்துலயும் நிக்கணும்னு நினைக்கிறார்கள். எல்லா உரையாடல்களிலும் உங்களுடைய பங்களிப்பு தேவையில்லை. கேட்டா மட்டும் ஞானமா பதில் சொல்லுங்க. நீங்களா போய் ஒரு உரையாடலுக்குள்ள விழுந்துடாதீங்க. ஓகே, இதுதான் ஏவாளுக்கு நடந்தது. நாளைக்கு நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்ப இந்த சர்ப்பம் உரையாடலை தொடர்கிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்படி இருந்திருக்கு மேவாளுக்கு? வாவ், ஆண்டவர் ஒன்று சொன்னார், இதை சாப்பிட்டா நீங்க செத்து போயிருவீங்கன்னு சொல்லி. which is bad. சாகிறது யாருக்காவது இருக்குமா? சொல்லுங்களேன், சாகிறது யாருக்காவது இருக்குமா?
இல்ல. ரைட். இப்போ இதே மாதிரி தான் ஏவாள் இருந்திருக்கும். இப்போ பாம்பு என்ன சொல்லுது? நீங்க சாக மாட்டீங்க. நார்மலா திங்க் பண்ண எது நல்லா இருக்குது? சொல்லுங்களேன். சாகாம இருக்கிறது. ரைட். இப்போ யார கதை நல்லா இருக்குது? சர்ப்பத்துல சத்தம் தான் நமக்கு நல்லா இருக்குது. நம்மளும் இப்படித்தான். எது நல்லமோ அதுக்கு தான் செவி கொடுக்கிறோம். வசனத்தை வாசிக்கும் போது நீ சாகவே சாவா என்ற மாதிரி தான் வருது சாப்பிட்டா. ஆனா நமக்கு அதுல பிடிப்பு இருக்காது. ஆனா இன்னொரு பக்கத்தால இருந்து சுகர் கோட் பண்ணி ஒரு வசனம் வரும், அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அதுலதான் செத்து போயிடுவோம். தெரியவே தெரியாது நமக்கு. மரணத்தில் ஜீவனும் ஜீவனில் மரணமும். கண்ட்ரடிக்ஷன், கம்ப்ளீட் கண்ட்ரடிக்ஷன். இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. போட்டுச்சோறு போடும். தேவனை பொய்யன் மாதிரி காட்டிட்டு. இப்ப பொய்யனும் பொய்க்கு பிதாவும் யாரு? எஸ், மிஸ்டர் சாத்தான். அவருக்கு பேர் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். இப்ப இவர் இந்த இடத்துல சொன்ன பொய்கள் என்ன தெரியுமா? முதலாவது சொல்றார், யூ வில் நாட் டை. நீங்கள் சாகவே சாவதில்லை. உண்மையா பொய்யா? பொய். அதுக்கு பிறகு அவங்க செத்து போனாங்க ஆவியில. அவங்க செத்ததால இன்று வரைக்கும் நம்ம செத்து பிழைச்சு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ரைட். ரெண்டாவது, நீங்கள் இந்த கனியை புசிக்கலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த முதல் பாட்டுல இட் இஸ் எடிபிள். ஓகே, அது சாப்பிடக்கூட கனிதான். பட் ஆனா அந்த நியாய பிரமாணம் நீ அதை தொடக்கூடாது. ரைட். இப்ப இந்த இடத்துல சொல்லுது, நீ சாப்பிடலாம் என்று சொன்னா இது எடிபிள் தான், நீங்க சாப்பிடலாம்ன்றதை மீன் பண்ணல. நோ ஹார்ம். இதை சாப்பிடறதால உங்களுக்கு எந்த கான்சிக்வென்சஸ் வராது என்று சொல்லப்படுற இரண்டாவது பொய். மூன்றாவது பொய், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று தேவன் அறிவார். அப்ப சொல்லாம என்ன சொல்லுது? நீ குருடா இருக்கிறாய். நாலாவது பொய் சொல்லுது, நீங்கள் இவைகளை அறிந்து நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் ஆவீர்கள். இதை கவனமா விளங்கிக் கொள்ளணும். என்ற இதே ஸ்டேட்மெண்ட் பின்னுக்கும் ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் நம்மை போல நன்மை தீமை அறிந்தவர்கள் ஆயிட்டான்னு சொல்லி. ஓகே, பழத்தை சாப்பிட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு நன்மை தீமை அறிஞ்சார்களாண்டா? எஸ். ஆனா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா, அந்த கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம மனுஷன். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு சொன்னா, நீங்க நன்மை தீமை அறிஞ்சு கடவுளை போலவே மாறிடுவீங்க. ஏன்னா இவர் அதுக்கு தான் ட்ரை பண்ணி விழுந்து போனார். இப்ப இந்த இடத்துல அதைத்தான் சொல்லுது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து கடவுளை போல மாறுவீங்க. இவங்க என்ன நடந்தது? இருந்ததுல இருந்து அகல பாதாளத்துல விழுந்துட்டாங்க. இன்று வரைக்கும் நமக்கு நல்லது கிட்டது தெரியுதா இல்லையா? தெரியுது. நெருப்பு தொட்டா சுடுமன்றது கெட்டது நமக்கு தெரியுது. எப்படி தெரிஞ்சது? இதாலதான். முதல்லாம் நன்மை மட்டும்தான், நல்ல லைஃப். ஆனா நமக்கு நல்லா வாழ்றது விருப்பமே இல்லைன்னு எங்கேயாவது போய் முட்டி மோதணும். ரைட். அடுத்தது, நீங்கள் இதுல போட்டிருக்குது தேவர்களை போல ஆவீர்கள் சொன்ன அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிற டேர்ம் நீங்க தேவ தூதர்களை போல ஆகிருவீங்க. நாம் உண்டாக்கப்பட்டது தேவ தூதர்களும் சற்று சிறியவர்களாக தான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். The purpose for a human is designed for a purpose. Okay. இப்ப சத்துரு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ இருக்கிற ஸ்டேட்டஸ் உனக்கு காணாது, but you are capable for something else. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா worship பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சத்துருவோட டோக் வாரதா இருந்தா என்ன சொல்ல தெரியுமா? நீங்க ப்ரீச் பண்றது கேப்பபிள் என்ற ஒரு வேர்ட் வரும். உங்கள்ட்ட தான் கிருபை சார். ஏன்னா எனக்கு இப்படி வந்தது. என்னை பத்தி இன்னொரு ஆள் கனவு கண்ட கதையெல்லாம் இருக்குது. அதுவும் ஃபோல்ஸ் ட்ரீம். சபைக்குள்ள இருக்கிற நம்ம கவனமா இருக்கணும். உங்களுடைய ஸ்தானம் உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட உண்டு. நீங்க இல்ல, நீங்க நான் இல்லை. எல்லோரும் ஊழியக்காரர்கள். தேவனுடைய பார்வையில் எல்லா ஊழியமும் சமம். ஆனா சத்துரு என்ன ஒரு கேள்வி எடுப்போம் தெரியுமா? இது மாதிரி தான். நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு பிரதர், பாவம் இந்த சபைக்குள்ள நீங்க மாட்டீங்க. வேணுமென்னா நான் ஒரு குருசைட் ஒன்று அரேஞ்ச் பண்றேன், வந்து ப்ரீச் பண்ணுங்களேன். நான் ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்கிறேன், நீங்க நல்லா பாடுறீங்க, ஒரு 2 பாட்டு நடத்துங்களேன். அறிவுள்ளவர்களா இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? பைபிள் ஸ்டடியில் யூடியூப்ல பார்த்த பிரசங்க அந்த பழைய நோட்ஸ் எல்லாம் திருப்பி கை வச்சு ஜெபம் பண்ணி ஒன்று எடுத்துட்டு போயிடுவோம். ஞானம் உள்ளவர்களா இருந்தால் என்னுடைய அழைப்பு என்ன?
ஆண்டவர் எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்கள் என்ற அந்த ஞானம் உள்ளவர்களாய் நாம் செயல்படுவோம். இப்ப விளங்குதா ஏன் நமக்கு அபிஷேகம் தேவைன்னு சொல்லி? இப்ப ஒவ்வொரு ஃபேக்கல்டி, நீங்க டாக்டர், ஓகே, அவர் பிஸ்னஸ் மேன், ஸ்வெப் பண்ணினா எப்படி இருக்கும்? ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் என்ன? தட்டு தடி மாறி மனுஷ மூலையில் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட இட்ஸ் டிஃபிகல்ட். அது மாதிரி தான் ஊழிய அழைப்பும் வரங்களும் வெவ்வேறாக இருந்தால் நமக்குரியதில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். நம்ம மற்றவர்களை சும்மா பார்த்து, ஓ இவர் நல்லா ப்ரீச் பண்ணுறாரே, இவர் நல்லா பாடுறாரே என்று நமக்குள்ள ஒரு மைண்ட் வரும்போது பக்கத்திலே இன்னொரு பிரதர் ஒரு சிஸ்டர் சத்தம் வரும், நீங்க நல்லா பாடுறீங்க, அபிஷேகம் உள்ள பாட்டு, நீங்க பாடும்போது நம்மளுடைய அந்த பிரசன்ஸ் அப்படியே நெருக்கிச்சுது. பாடுன்னு அவருக்கு நெருக்கி இருக்காது, கேட்ட இவருக்கு நெருக்கி இருக்கும். சிரிச்சுட்டு சொன்னா கூட இதெல்லாம் கவனமா இருந்து கொள்ளுங்க, இனி வார நாட்கள்ல இப்படித்தான் கேள்வி வரும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எனக்கு கவலையா இருந்த, கடவுளை கள்ளன் மாதிரி காட்டிட்டு, இது எல்லாமே கடவுளுக்கு தெரியும், ஆனா அவர் உன்னை வஞ்சிச்சு வச்சிருக்கிறார் என்ற மாதிரி தான் இருக்கும். நம்முடைய தாளந்துகள் எல்லாமே பாஸ்டருக்கு தெரியும், ஆனா நம்மை பாஸ்டர் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறார். யாராவது நினைக்கிறீங்களா? நினைச்சீங்கன்னா உங்களோட காது கேட்ட சத்தம் சர்ப்பம் தீ சத்தம். எல்லாருமே சைலண்டா இருக்கிறீங்க, ரைட்? இனி வார நாட்கள்ல சபை விசாலப்படமா வேண்டுமா இருந்தால் நம்முடைய ஸ்தானங்கள் உறுதிப்பட்டால் மட்டும்தான் அந்தந்த ஊழியத்துல அந்தந்த பகுதியை நடத்தலாம். Always skeletons has to be very strong. 5 வகை ஊழியங்கள்ல அந்தந்த வகை ஊழியங்களுக்குரியவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் சரியா இருந்தால் மட்டும்தான் ஊழியம் விசாலப்படும். இல்லைன்னு சொன்னா எல்லாம் குப்பையும் கோலமா போயிடும். இப்ப இந்த இடத்துல சர்ப்பம் வஞ்சித்து தேவனை ஒரு பொய்யனாகவும் கள்ளனாகவும் காட்டுப்படுறது. இப்ப இந்த இடத்துல தான் வஞ்சிப்பின் ஆரம்பம் நடக்குது. இது எல்லாம் நடந்தபடியால வஞ்சிப்பு, கீழ்ப்படியாமை, மரணம், இது மூன்றுமே வருது. டிசெப்ஷன், disobedience and death entered into the world. இதெல்லாம் எங்க நடக்குது? தேவன் உண்டாக்கின தேவனுடைய சமூகத்துல தேவ ஜனங்களுக்கு மத்தியில இந்த 3D நடக்குது. டிசெப்ஷன், disobedience, death. 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுது, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுல மட்டும்தான் ஒரு நல்ல கணவன் மனைவியா இருந்திருக்கிறாங்க. தனியே சாப்பிட விருப்பம் இல்லை, நீங்களும் சாப்பிடுங்க. அவரும் என்ன ஏதுன்னு கேட்கல, சரி ஓகே சமரசமா போது அவரும் சாப்பிட்டுட்டார். இது நமக்கு ஒரு பாடம். கணவன் மனைவிகள் சமரசமாகிறதுக்கு எல்லாத்துக்குமே சமரசம் ஆகிறாதீங்க. தேவனுடைய காரியமா இருந்தா எஸ், இல்லையா அந்த சண்டை 2 நாள் தொடரட்டும், பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பேக் டு ட்ராக் கொண்டு வருவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல இன்றைக்கு நான் நிம்மதியா இருக்கணும் சமரசம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் பழத்தின் பாதி உங்களுக்கும் உண்டு, ரைட்? ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கதைக்க போறேன். இது பார்க்கறதுக்கு ஒரு கதை மாதிரி தானே இருக்குது. வந்தாங்க, அக்கா சாப்பிட்டா, அண்ணாவுக்கும் கொடுத்தா, 2 பேருமே ஸ்பிரிச்சுவலா நடந்து செஞ்சுட்டு. இதுல என்ன தெரியுமா உண்டாயிடுச்சு? ஆவிக்குரிய வேசித்தனம். வேர்ட் கொஞ்சம் ஹாஷ் தான், பட் சொல்லித்தான் ஆகணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தலை யாரு? இயேசு. ஓகே, ஏன்னா அவங்க தான் சபட கன்செப்ட், ரைட்? ஏவாளுக்கு தனித்தலை யாரு? ஆதாம். எக்ஸலண்ட். ஏவாள் யார கதையை கேட்டிருக்கணும்? ஆதாமோட கதையை தான் கேட்கணும். இப்ப ஏவாள் யாரோட கதையை கேட்டா? ஓகே, இப்ப ஏவாளின் நாயகன் யார்? புருஷன் இருக்கும்போது இன்னொரு நாயகனை தேடுகிறவளுக்கு பேர் என்ன? பேசி. The beginning of the spiritual fornication.
நம்ம ஆவிக்குரிய வேசித்தனம் எத்தனை தரம் பைபிள்ல வாசிச்சிருக்கிறோம், நிறைய தரம் வாசிச்சிருப்போம். ஆனா எங்க தொடங்கிச்சு? ஏதேன்ல தொடங்கணும். என்ன ஸ்பிரிட் எல்லாமே ஆக்டிவ் ஆகுது. தன்னுடைய நாயகனின் சத்தம் நமக்கு தெளிவாய் கேட்காம இன்னொரு நாயகனின் சத்தம் நமக்கு கேட்குது அப்படின்னு சொன்னால் நாமும் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் தான், மாற்றுக்கருத்துல. ரைட்? இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல ஏவாள் அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கலாம், சர்ப்பத்தை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஏண்டா ஸ்டாப் பண்ண அதிகாரம் எல்லாமே இருந்தது. ஆனா ஸ்டாப் பண்றதை தவிர்த்து அவர கதைக்கு மயங்கி அவரோட இணங்கி போனா தெரியுமா? இப்ப விளங்குதா உங்களுக்கு? நான் சின்னாக்கள் இருக்கிறோட இன் டீட்டெயில்டா நான் கதை கேளாது. இணக்கம் உண்டாக்க வேண்டிய இடத்தில் உண்டாக வேண்டும். நம்முடைய செவிகள் யாருக்கு திறந்திருக்கிறது? யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் இணங்கி நடக்கிறோம்? இதுல தெரிஞ்சிடும் நாம் உண்மையான கற்புள்ள கன்னிகைகளாகிய சபையா இல்ல ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறவர்களா. பிராக்டிகலாவே தானே நடக்குது லைஃப்ல. இணங்குகிறவர்களோட போகிறவர்களுக்கு பேர் தான் வேசி. ரைட்? ஸோ இதுல நாம் கவனமா இருக்கணும். ஏனென்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதும் அதிகார துஷ்பிரயோகம். அதிகாரத்தை பிழையா யூஸ் பண்ணாலும் அதிகார துஷ்பிரயோகம். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் பயன்படுத்தாமல் இருப்பதும் அதிகார துஷ்பிரயோகம். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு சில பொறுப்புகள் இருக்குதானே, ஒரு சில அதிகாரங்கள் இருக்குதானே, ஆதி அப்போஸ்தல சபையில செஞ்சு எழுதி வச்சிருக்குதானே நமக்கு. இப்ப இதெல்லாம் நம்மளால செய்யலுமான்னு கேட்டா எஸ் செய்யலாம். பேதுருவ மாதிரி மருத்துவ உயிர் என்ன சொல்ற எழுப்பலாம். வியாதியரை குணமாக்கலாம். என்ன பிரச்சனை? நம்ம சரியா எக்ஸசைஸ் பண்றது இல்லை. ஒன்று. இன்னொன்று, சரியான நேரம் வரல, இந்த கைரோஸ் டைம் வரல. ஏன்னா நம்ம ட்ரை பண்றாக்களும் இருக்கு, உண்மையா ஜெனுவினா ப்ரே பண்ணி ட்ரை பண்றாக்களும் இருக்குது. அப்படி பண்ணி நடக்கல அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் நாட் த காட்ஸ் டைம். அதுல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு தெரியும் ஆவியானவர் சொல்லுவார், இத நீங்க போய் இந்த ஆட்ட சொல்லுங்க எப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லாம அடக்கி வச்சிருக்கிறோம் தெரியுமா? அதுவுமே ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான். அப்ப இந்த இடத்துல ஏவாள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திருக்கணும். அப்ப வேதத்தின் அதிகாரத்தை முற்றும் முழுதாக கொண்டிருக்கிற நம்ம வெளியில போய் தைரியமா சுவிசேஷம் சொல்லலாம். அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. ஏன் தெரியுமா? சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப அதிகாரம் எனக்கு இருக்கா? இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இருக்கு. பயன்படுத்துறோமா? தெரியாது. அப்ப அதிகாரத்தை பயன்படுத்தல் என்று சொன்னால் சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார். என்ன நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தல, நம்ம சுவிசேஷம் பண்ண போனா தெரியும் அவர் எப்படி வாரான்னு தெரியும். அப்ப நம்ம எப்படி அதிகாரத்தை யூஸ் பண்ணி எதிர்க்கலாம்னு தெரியும். நம்ம யூஸே பண்ணலண்டா வாரம் தெரியாது, அடிக்கிறது தெரியாது, அடி வாங்கினது கூட தெரியும் வலிக்கும் போது. ரைட்? இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தபடியால அந்த கனியை பறித்து புசித்து அவங்க இந்த ஒரு பாவத்துக்குள்ள என்ட்ராகிறாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். நமக்கு சொல்லப்படாத ஒன்றை, நமக்கு குறிக்கப்படாத ஒன்றின் மேல நம்ம அந்நிய சத்தம் கேட்டு இந்த நாள்ல அதை அடையிறதுக்கு எங்கேயாவது ஆசையா இருக்கிறோமா? அப்படி இருந்தா நாம மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது. நமக்குரியதுதான், அது மேலானது, சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. இந்த கனிய பெருசு என்று பார்த்த ஏவாள் அந்த கனியையும் தங்களையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை பார்க்க ஒரு மறந்த கணத்தை யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு we are toiling for that. ஆனா அதுக்கு பின்னுக்கு இருக்கிற தேவனை சில டைம் நம்ம மறந்து போயிடுறோம். அங்கதான் நம்ம விசுவாசம் இல்லாம போயிடுறோம். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒரு சின்ன விஷயத்து மேல இருக்குது. அப்ப அந்த நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா நமக்கு இல்லாம இருக்கிற அந்த ஃபோக்கஸ் என்னன்றது நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். நான் எதுக்காக பிரயாசப்படுறேன்? நான் ஏதோ ஒரு ஓட்டோ ஓடுறேன், ஆனா எனக்குரியது அல்லது. ஆனா எனக்கே நல்லா தெரியுது நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி அதுக்காக ஓடுறேன். இல்ல, தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் ஓடுற ஓட்டம் மஞ்சிப்பை நோக்கி இருக்குது.
ஸோ நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நின்று என் நாயகனோடு பேச வேண்டிய நேரம். அப்ப அந்நிய சத்தம் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய நேரம் அல்ல, என் நேசரின் சத்தம் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய நேரம். ஓகே, ஒவ்வொரு பொய்யும், ஒரு பொய் சொன்னா அதை கவர் அப் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பொய்யில ஸ்டார்ட் ஆகும், அதை கவர் பண்ண. இந்த பொய்யும் இங்கதான் உண்டாயிச்சு. ஏன்னா பொய்யனால வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் கூப்பிடும் போது ஆண்டவர்கிட்ட அப்ப கூட ஒப்பு கொடுத்திருக்கலாம். இப்ப என்ன சொல்லுது? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஐ எம் இன்னசென்ட். நம்முடைய ஜெபத்துல அநேக ஜெபம் இப்படித்தானே செய்யறோம். அப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் யோசிப்பார், உனக்கு எல்லாமே தெரியுமேடான். So don't try to act like an innocent. If you're innocent, just submit yourself as you are. And அதுதான் ஆண்டவர் இன்டர்வீன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு மனுகுலமே அழிஞ்சு போச்சுது, ஒரு சின்ன அதிகாரத்தில் அதை வச்சிருக்குது. இதனால மரணம் என்கின்ற ஒன்று ஆக்டிவ் ஆயிருக்கு, உண்டாக்கப்படலை, அது ஆல்ரெடி இருந்தது. இவங்க பாவம் செய்யும் போது ஆக்டிவ் ஆயிருந்தது. It was in a passive mode. When they were sinned, it became active. ஸோ அந்த இடத்துல சிலாக்கள் சொல்லி கேட்டுக்கிறேன், சத்துரு மரணத்தை உண்டாக்கின, மரணம் இஸ் ஆல்ரெடி தேர், அது ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ இந்த இடத்துல 3 விதமான D's. I put a title, 3D performance of Satan. Deceiving, defiling, destroying. வஞ்சிப்பு, தீட்டு, அழிப்பு. இது 3ஐயும் இந்த சத்துரு இவங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிச்சு மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். நீங்க நினைக்கிறீங்களா இது ஒரு 1 செகண்ட்ல நடந்தது அப்படின்னு சொல்லி? அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சாத்தான் சர்ப்பத்தை சந்தித்தது, there was a time frame. ஆதாமும் ஏவாளும் நல்ல கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. பிறகு ஒரு கட்டத்துல ஏவாள் தனிச்சு போகும்போதுதான் அந்த சர்ப்பம் அவவை சந்தித்தது. அப்ப ஏவாள ஆதாம் பின்னால சுத்தினாரோ இல்லையோ, சர்ப்பம் நல்லா சுத்தி இருக்குது. டைம் வரும்போது சரியான டைம்ல அடிச்சுட்டு. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரே நாள்ல நான் அப்படியே கிறிஸ்தவம் இல்லாம போயிடுவேனா, பேக் ஸ்லைடிங்ல போயிடுவேனான்னு கேட்டா டெஃபினெட்லி இல்லை. கொஞ்சம் 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 சர்ச் கேதரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ப்ரே பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பைபிள் வாசிப்போம் ஆனா தியானிக்க மாட்டோம், ஒரு பீஸ் இருக்காது, ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு அழுத்தத்துக்குள்ள இருப்பீங்க ஆனா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு அழுத்தத்துக்குள்ள இருக்கிறேன் ஆனா நான் பைபிள் வாசிப்பேன். எல்லாமே ரூட்டின் மாதிரி போகுமே தவிர ஆசையாய் தொடர்கிற அனுபவம் கொஞ்சம் 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 கொஞ்சமா போய் 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 one fine morning Satan will hit you or hit me. அந்த டைம் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே ஸ்லைடிங்ல அப்படி வந்துடும். அந்த பாயிண்ட் வரைக்கும் மெதுவா நகர்ந்து போகும். நம்மளும் மனுஷன், மாம்சத்துல இருக்கிற நாம் சோர்வு வராதன்னுலாம் நான் சொல்ல வரல. அப்படி சொன்னா போய் இன்றைக்கு ப்ரீச் பண்றேன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஹவர்ஸ் எனக்கு சோர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐம் இன் ஃப்ளஷ். சேம் அப்ளிகபிள் டு யூ. நல்லா பிரசங்கம் கேட்குற ஒரு ஆள் நீங்க வீட்டை போயிட்டு உங்களுக்கு ஒரு கால் வரணும், நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. எஸ், we all need encouragement. யார் அந்த என்கரேஜ்மெண்ட் தருவான்னு சொன்னா ஆண்டவர் சமூகம். That's the key point. Don't seek for humans help ultimately. அதுக்காக நான் சொல்லல ஒரு சகோதரனை சகோதரியை திடப்படுத்துவது பேட்ன்னு நான் சொல்ல வரல. அதுதான் அல்டிமேட் கோலான்னு கேட்டா இல்லை. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் 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 கொஞ்சமா முடிச்சு நான் வாசிச்சு அந்த படிச்சு ஒரு நோட்ஸ் எழுதும் போது சத்துரு போட்ட பிளான்ல ஒவ்வொன்றுமே பாஸ் 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 அப்படியே வந்து கடைசியில காட் ஹெட்ஷிப்பையை தூக்கிட்டு இல்ல நானும் நாயகன் என்று சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்துடுன்னு சொன்னா, தேவன் உண்டாக்கின தோட்டம் 2 பேர் சத்துரு உள்ளுக்கு இருக்குது. இது கஷ்டம், சரியான கஷ்டம். இந்த மிஷனே அக்கம்ப்ளிஷ்ட் ஆயிட்டுன்னு சொன்னா பறந்து விரிந்த உலகம், பார்க்கிற இடமெல்லாம் சபை, தடக்கி விழுந்தா கிறிஸ்தவர்கள், எப்படி சத்துரு விளையாடுவான் யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்.
அவருக்கு தேவாதான். ஒரு கிறிஸ்தவனா என் நாயகன் இயேசு கிறிஸ்துவன்னு நான் ஆராதனை அறிக்கை செய்கிறேன். அடுத்த நாள் உன் நாயகன் கிறிஸ்துவ அல்ல, நான் அந்த இடத்துக்கு நான் வந்து இருக்கணும். இது எல்லார வாழ்க்கையிலுமே நடந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்திரனங்கள் இருக்கிறார், ஆராதிக்கிறீங்க. இதை சத்துரு பார்த்தாட நாளைக்கு என்ன செய்வான் தெரியுமா? இந்த ஆராதனை இடத்துக்கு நான் வந்து நிக்கிறதுக்கு, அவன் வந்து நிக்கிறதுக்கு, நான் இல்லை, அவன் வந்து நிக்கிறதுக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் உங்களை ஃபேஸ் பண்ண வைப்பான். நம்ம ஆவியில சரியில்லைன்னு சொன்னால் அக்கா மாதிரி விழுந்து போயிடுவோம். ரைட்? ஸோ இந்த இடத்துல அப்படியே தேவனுடைய தலைமை பண்புல அந்த அப்படியே விழுந்தபடியால தான் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்கள் நிர்வாணிகள் என்று அறிஞ்சாங்களாம். அதுக்கு முதல்ல நிர்வாணியை தான் இருந்தாங்க, எதுவுமே நடக்கல. நான் சொன்ன அந்த ஆரோம் என்று சொல்லி அந்த மகிமை சொன்னேன். ஓகே, அத்தி இலைகளை தங்களுக்கு தைத்து தங்களுக்குரிய அரைக்கச்சைகளை தாங்களே உண்டு பண்ணார்கள். தங்களுக்குரிய தான். நம்முடைய ப்ராப்ளம்ஸை நானே பார்த்துக்கொள்வேன்னு நினைக்கிற பேர் நம்மள எத்தனை பேர்? அப்படி நினைச்சோம்னு சொன்னா நம்ம ட்ரிஃப்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சே இருக்கட்டும், நான் அதுல வல்லவனாவே இருக்கட்டும், ஸ்டில் ஐ நீட் காட்ஸ் ஹெல்ப். இந்த காலையின் புதிய கிருபையை நான் பெறாத பட்சத்தில் இந்த சர்மனுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் செட் பண்ணி லோட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அந்த கிருபை எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா this became vain. வேலை செய்யற இடம், டிரைவ் பண்ற கார் எல்லாமே, நான் இந்த சின்னி விரல்ல ஓடக்கூடிய ஆளா இருந்தா கூட பழக்கப்பட்டோண்டு, ஆண்டவர் நாம் இல்லாத பட்சத்தில் it will end up in an accident. நமக்கு நல்லா குடும்பத்தை தெரியும், நல்லா படிச்சிருக்கிறேன், இந்த பிலோசபி எல்லாம் பார்த்து மனைவியை இப்படி ஹேண்டில் பண்ணணும், கணவனை இப்படி ஹேண்டில் பண்ணணும், பிள்ளையை இந்த விதமாக தான் வளர்க்கணும். நீங்க தலகுலா நின்றாலும் தேவ கிருபை இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காட்டல. அதே தெரியுமா? கற்பத்தின் கனி அவரால் வரும் பலன். There is a beautiful quote. Kids come through us, not from us. We are just a channel. We are just a tube. ஆண்டவர் தாரத வெளியில தள்ளுற டியூப், இவ்வளவுதான். நம்மெல்லாம் வாடகை தாய் தகப்பன், உரிமை கொண்டாடல. அது உண்ட கையில வாங்குறோமா, 2 கையில வாங்குறோமா, 3 கையில வாங்குறோமா, இல்ல வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கிறோமா, be careful. You and me are very very responsible because அது அவர்ற கனி. இப்ப இதை நடத்துறதுக்கு எனக்கு என்ன தேவை? தேவனுடைய ஞானம் தேவை. இவங்களுக்கு என்ன நடந்தது? விழுந்துட்டு ஆனா திரும்பி போக மனசுல தங்களுக்குரிய அரைக்கச்சைகளை தாங்களே செய்து கொண்டார்கள். ஸோ நம்முடைய வேலையை நம்மளே பார்த்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் இருக்காதீங்க. அதெல்லாமே வஞ்சிப்பின் எஃபெக்ட். ஸோ they became from independent of God independent. தேவனுடைய சார்பில் இருந்து தற்சார்புள்ளவர்களாக மாறினபடியால் தான் இப்ப நம்ம கொண்டு சொன்னா இந்த வகையில நம்மளை பாராட்டணும். கொஞ்சம் அடி வாங்கினாலும் ஆண்டவரே அப்பான்னு கத்திடுறோம். இந்த வகையில நமக்கு நம்மளே ஒரு கை தட்டுவோம். விருப்பம் இல்லையா கை தட்ட? இல்ல எல்லாரும் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டீங்களா? ரைட்? ஏன்னு சொன்னா இந்த இடத்துல கூப்பிட்டுக்கலாம், நான் நிர்வாணி, நான் இருக்கின்ற பட்சமா இருக்கிற விதமா இல்ல, எனக்குள்ள ஏதோ மாற்றம் வந்துட்டு, அப்ப நான் தேட வேண்டியது யாரு? என் ஆண்டவரை தேடிக்கணும். இப்ப நிர்வாணின்றதை பாக்குறாங்க தானே, தங்களுக்கு ஒரு அறக்கச்ச தேவைன்றதை உணர்றாங்க தானே. அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாத்திலும் ஆண்டவர் தான் நம்முடைய தேவையா இருக்கணும். அதெல்லாம் அதாவது என்ன சொல்றார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். Come on, I'm a strong man and I'm a king. I can do whatever I want. Still, Lord, my help will come from you. நம்ம இந்த நாட்டில் இருக்கலாம், இந்தியா, ஸ்ரீலங்கா, எல்லா இடத்துலயும் வந்து இங்க இருக்கலாம், யூகே சிட்டிசனா இருக்கலாம், நல்ல வேலை செய்யலாம், நல்ல காசு உழைக்கலாம், fine, thank God. Still, our help should come from heaven. அங்கிருந்து வராம வேற இடத்துல இருந்து வருகுது என்று சொன்னால் கவனமா இருக்கணும். யோபு எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய அனுமதியோடு எடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறதும் எடுக்கப்படுகிறதும் தேவ அனுமதியோட தான் நடக்குதுன்ற கிளாரிட்டி நமக்கு இருந்ததுன்னு சொன்னா பீஸ்ஃபுல் லைஃப். இல்லை அப்படின்னு சொன்னா எங்கேயோ வஞ்சிப்புக்குள்ள மாட்டிருக்கிற அர்த்தம். ரைட்? இப்ப மகிமையா இருந்த இந்த நிர்வாணம், ஏற்கனவே சொன்ன அரும் அந்த வேர்ட் வந்து வெக்கத்துக்குரிய பொருளாய் மாறுது. மோசே எழுதும் போது என்ன எழுதுறார்? 2வது அதிகார முடிவில், அவர்கள் நிர்வாணியாயிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை.
ஏன்னு சொன்னா அவங்களோட உடம்பு அப்படி ஒரு மகிமையா இருந்தது. இப்ப அந்த மகிமை இழந்தோன்னு என்ன நடக்குது? வெக்கம் வந்துடுது. சத்துருடைய பிளானை பாத்தீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி? ஆண்டவர் மகிமையாய் உண்டாக்கின ஒரு விஷயத்த ஒரு வெக்கத்தின் பொருளாக மாறுகிறார். அதனாலதான் ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம். நம்ம நினைக்கிற இந்த இந்த உடம்பு வந்து அதிசயமாய் ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்ட உடம்பு. போன்ஸ்ல இருந்து நர்வ்ஸ்ல இருந்து நினைக்கிற யூத்ஸ் ஒரு நான் ஸ்டடி எடுத்தேன் இல்லையா, தேவாலயமும் நம்முடைய உடம்பும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல். ஐயோ அமேசிங். அப்படி ஆண்டவர் உண்டு பண்ணிருப்பா. ஈவன் த DNA says God's name. அப்ப அப்படிப்பட்ட இந்த இந்த நிர்மாணம், இந்த இடைப்பகுதி இருக்கு தெரியுமா? இது வந்து தமிழ்ல வடிவ சொல்றேன்னு சொன்னா சொல்லலாம், உயிரின் உறைவிடம். அதெல்லாம் அவங்க வெக்கப்படாம மகிமை உள்ளதா இருந்தாங்க. இப்ப அது வெட்கத்தின் பொருளாய் போய்விட்டது. இந்த உலகத்துல நீங்க சும்மா கதைப்போமே, எத்தனை ஸ்வேரிங் வேர்ட் நீங்க கதைக்கிறீங்க, எல்லாமே பாலுறவு சம்பந்தப்பட்ட கதைகள் தானே. ஆண்டவர் எவ்வளவு மகிமையாய் படைச்ச ஒண்ட சத்துரு எவ்வளவு அசிங்கமான ஒரு ஈஸியான பொருளாய் மாற்றி விட்டான். பாலியல் உறவு என்பது தேவன் உண்டு பண்ணின ஒரு பரிசுத்த உறவு. இன்றைக்கு அப்படியா இருக்குது? கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்களே ஸ்வேரிங் வேர்ட் சொல்றாங்க. இந்த காதால நான் கேட்டுக்கிறேன். தங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கிற அநேகர் தங்களுடைய வாயிலிருந்து ஸ்வேரிங் வேர்ட் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க அப்படி சொல்ற ஒரு ஆளா இருந்தா, நான் அப்படி யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா, நிச்சயமாக நான் ஆண்டவரால் நடத்தப்படவில்லை என்று சொன்ன அந்த உடம்பும் சரீரமும் இந்த அறையும் ஆண்டவர் மகிமையாய் உண்டாக்கின உயிரின் உறைவிடம். ஆனா நான் கதைக்கிறது காண்றது எல்லாமே விரோதமா இருக்குது. பரிசுத்த உறவு எங்க இருக்குது? அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, திருமணத்துக்கு முன் பால் உறவு நோ, தகாத உறவு நோ. இப்ப விளங்குதா எது ஆவிக்குரிய விபச்சாரத்துல இருந்து எப்படியே கனெக்ட் ஆகி வருதுன்னு சொல்லி? இது எல்லாம் தெரியாம தான் நம்ம அநேகர் சின்ன பிள்ளையில இருந்து யூத்ல இருந்து ஈவன் திருமணமானவர்கள் வரைக்கும் விழுறதுக்கு ரீசன், சத்துருக்கு தெரியும் எங்க தொட்டா இவர் எங்க விழுவார் அப்படின்னு சொல்லி. எதெல்லாம் ஆண்டவர் மகிமையை உண்டாக்கினாரோ அதெல்லாத்தையுமே நான் அசிங்கப்படுத்துவேன். இது மட்டும் தான் அவன் பிளான். இது நமக்கு தெரியாதபடியால தான் உலக இன்பங்களில் சிக்குண்டு தவிக்கின்றோம். அதுக்கு பேர் தான் உலகத்தின் வேஷத்தை தவிர்த்து திரிகிறோம். ப்ராக்டிக்கலா இல்லை சொல்றது, ப்ராக்டிக்கலாகவும் இல்லை பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் அநேக சபைகள் ஆவிக்குரிய வேசித்தனத்திலும் உண்மையான உலக வேசித்தனத்திலும் மாட்டி சிக்கி தவிச்சு கொண்டிருக்கு. இது எல்லாத்திலையும் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவே இந்த தேவ செய்தி. ஸோ கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். Successfully mankind was slaughtered by serpent. சர்ப்பம் சாகடித்த ஸ்டோரி இதுதான். ஏன் நான் இன் டீட்டெயில்டா கதைச்சேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நடக்கும், இன்றைக்கு பின்னர் நடக்கும், இன்றைக்கு இரவைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும். இது தொடர்ந்து நடக்க போறோம். இதோட முடிய போறதில்லை. ஸோ இவர்கள் விழுந்ததின் விளைவை சொல்லி நான் முடிச்சிட்டு மிச்சத்தை நான் பிறகு தொடர்பேன். ஏன்னா டிரான்ஸ்லேஷனும் இல்லாதபடியால நீங்கள்லாம் 3ஆம் மானத்துக்கு 2ஆம் மானத்துக்கு இடையில நிற்கிறீங்க கொஞ்சம் பேர். ஸோ எனக்கு பார்க்குறது கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சத்தில் முடிச்சுட்டு மிச்சத்தை நான் நாளைக்கு தொடர்றேன். ஏன்னா டூ மச்சாக போனாலும் டிரான்ஸ்லேஷனும் இல்லாதபடியால் எனக்கு இருக்குது 10 பேஜ் இருக்குது, நான் இன்னும் போய் எழுதுவேன் நிறைய. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நான் முடிச்சதுக்கு பிறகு ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் கதை பண்ணல அப்படின்னு சொன்னால் ஐம் ஹாப்பி டு கீப். என்ன இப்போ வரைக்கும் 10 பேஜ் இருக்குது, நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக PDF தரேன். ஓகே ரைட். இப்போ விழுந்ததின் விளைவுகள் அடுத்த தலைப்பு 3ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் காட்டு மிருகங்களெல்லாம் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நடந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இங்குதான் சாபம் என்கின்ற ஒன்று தேவனால் சத்துருவுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன செய்யப்படுறான்? எல்லா நாட்டு மிருகத்திலும் எல்லா காட்டு மிருகத்திலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இன்று வரைக்கும் எனக்கு பாம்பை கண்டா பயம். எத்தனை பேருக்கு பயம் இல்லை? கையால் பிடிக்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் யாராவது இருக்கிறீங்களா? சேம் பிஞ்ச் என்ன மாதிரி தான் எல்லாருக்கும் பாம்பை கண்டா பயம். ரைட். ஏன்னா அது சபிக்கப்பட்ட மிருகம். அதை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும், ஸ்கிரீன்ல பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். சிலாக்கள் அந்த பாம்பை கண்டுட்டு பிசாசை போன்லாம் சொல்லிக்கிறேன், அப்படியெல்லாம் வராது. ஓகே, டிவியில்
ஒரு பாம்பு போச்சுன்னு சொன்னா உடனே ஐயோ சாத்தான், அந்த சீனெல்லாம் இல்லை. ஓகே, சோட்டத்துல இருந்து ஒரு சர்ப்பத்தை சந்திச்சது அவ்வளோ, அதுக்காக பார்க்குற பாம்பெல்லாம் சத்துரு இல்லை. ஆனா அதுல கண்டினியூட்டி ஒன்று இருக்குது, கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன் அது. அப்ப இந்த இடத்துல நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய்ன்னு போட்டிருக்குது. ஸோ இந்த சாபத்துக்கு பிறகு சர்ப்பம் ஊந்து போறதுக்கு என்ன போட்டிருக்கு, வயிற்றினால் நகர்ந்து போறதுக்கு போட்டிருக்கு. இது ஒரு தாழ்த்தப்பட்டதின் அடையாளம். அப்ப நீங்க சேமன் முடிஞ்சோன்னே கேட்கக்கூடாது அதுக்கு முதல் பாம்புக்கு கால் இருந்ததா கை இருந்ததான்னு. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நான் பார்த்த பாம்பெல்லாம் ஊந்து தான் போயிருக்குது, மதிலுக்கு மேல போய் பார்த்துருக்கிறேன். கை கால் இருந்தது எனக்கு தெரியாது, இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார் இதுக்கு பிறகு நீ வயிற்றால தான் நடப்பா, வயிற்றால தான் ஊந்து போ. ரைட். ரெண்டாவது, மண்ணை தின்பாய். ஓகே, இதுல தான் நான் கொஞ்ச நேரம் இருந்து ஆராய்ஞ்சேன். யாராச்சும் பாம்பு மண்ணை சாப்பிட்டு பார்த்துருக்கிறீங்களா? நானுமே பார்த்ததில்லை. நான் பாம்புக்கு பட்டே போக மாட்டேன், பட் இருந்தாலும் மண்ணை சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. நீங்களும் பார்த்ததில்ல தானே? நான் செக்கும் பண்ணி பார்த்தேன், பாம்பு மண் சாப்பிடாதான். அப்ப கடவுள் போய் சொன்னார் அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. நம்ம மண்ணால உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் மண்ணில் இருக்கிற தூசிலிருந்து தான் உண்டாக்குற. அந்த சேம் வேர்ட் அஃபார், the same word சொல்றார், நீ மண்ணை தின்பாய். இஸ் a symbolical meaning. இதுல தின்பாய் என்று வந்துட்டது. the original languageல you will destroy the dust. அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தின்பாய் அப்படின்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல அப்படியா போட்டிருக்கு, ஈட்டடா போட்டிருக்குது. you will yeah you will eat dust. பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, destroy. அப்ப பாம்பு என்ன செய்யுமா? மனுஷனை டிஸ்ட்ராய் பண்ணிக்கொண்டே இருக்குமா, அழிச்சு கொண்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாம்பு, இப்போ கொஞ்சம் சயின்டிஃபிக்கலா காதுப்போம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பாம்புக்கு வந்து இட்ஸ் அ ஹீமோடாக்சிக் வெனம் என்று சொன்னா ஒன்று ஹெவி ப்ளீடிங் ஆக்கும், இல்லைன்னு சொன்னா பிளட்டை க்ளோட் ஆக்கும். ரைட், இது ரெண்டும் தான் பாம்பு கடிச்சா செய்யும். ஓகே, நான் கிறிஸ்துவின் ரத்தம் அந்த படிப்பிக்கும் போது சொல்லி தந்தேன் உண்டு. மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. பாம்பு கடிச்சா ஹீமோடாக்சிக் வினம் எதோட விளையாடுது? ரத்தத்தோட விளையாடுது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதை தின்பாய்? மண். அந்த அஃபார் என்ற இது எங்க இருந்து வந்தது? அதமா யாரு? அதான் மனுஷன். எதோட விளையாடுது? தம், பிளட்டோட விளையாடுது. இப்ப உங்களுக்கு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதா? ஆகுதா இல்லையா? அமேசிங். ஸோ இப்ப இந்த இது இண்டு வரைக்கும் பிசிக்கலாவே தொடருது தானே? பாருங்க, அண்டைக்கு தொடங்கின ஒன்று இண்டு வரைக்கும் பிசிக்கலாவே தொடருது. அதை சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஓகே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான விஷயத்தை சொல்றார். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த பகையை இனிஷியேட் பண்றதே ஆண்டவர். இது இந்த ஆண்டவர் மாதிரி வைராக்கியமா இருக்கும். நீ என்னைய அண்ட பிள்ளையா தொட்டா தொடரம் பாருன்னு, நீ உனக்கு ஒரு சந்ததி வரும், உண்ட வித்து தொடரும். ஓகே, நீ டிப்ளோமேட்டிக்கா போய் நாயகன் மாதிரி வந்தா இல்லையா, லைக் இன்னொரு புருஷன் மாதிரி தானே வந்தது அந்த சார்ட். நீ புருஷன் மாதிரி வந்து உண்ட நாயகன் ஸ்தானத்தை பார்க்க வலிக்கிட்டபடியால நான் நாயகன்ல தொடாம ஸ்திரியின் வித்துல தொட. ஸ்திரிக்கு எது வித்து? இதாலதான் மரியாள் கன்னி கற்பவதி ஆகினது. அநேகனே சொன்னேன், ஸ்பெர்ம் இட்ஸ் கிரியேட்டட் டு சென்ட். அப்ப ஸ்திரிக்கு வித்து அந்த 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 பிக்சர் எப்படி வந்தது? ஹெவன்ல இருந்து வந்து மனுஷன், அதாவது தலை ஆண் சம்பந்தப்படவே இல்லை. நீ தலையாகணும் தான் நீ நினைச்சா தலையே இல்லாம உண்ட தலையை நசுக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனம் சொல்றார், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய். நீ சும்மா இருக்க மாட்டா, நீ அவர் குதிகாலத்தை நசுக்குவா, ஆனா அவர் உன் தலையை நசுக்குவார். சோ இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். நாம் ஜெயிக்க மறுபடியும் பிறந்தவர்கள்.
சத்துருவின் தலையை நசிக்க மிதித்து போட மறுபடியும் பிறந்தவர்கள். சத்துருவின் திட்டத்தை அறிந்து உணர்ந்து செயல்படுவோமா இருந்தால் சத்துருவின் தலை நம்முடைய காலுக்கு கீழே. ரைட்? இந்த நல்ல செய்தியோட நம்ம போறோம். அடுத்தது சீத்தியாலஜி, வித்து இறையிலிருந்து நான் தொடங்குவேன். நிறைய போக மாட்டேன், பட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடருவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.